ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சட்டகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரே மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் நம்ம நாச்சியார் திருமொழியில வாரணமாயிரத்துல 9ஆம் பாசுரத்தை நாம் அன்வைக்க இருக்கோம். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தம் வந்திட்டு எரிமுகம் வாரித்து என்ன முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகம் தாட்ட கனா கண்டேன் தோழினான். இந்த இடத்துல சொல்றச்சு அழகா, வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்ன முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. வரிசிலை வாழ்முகத்து என்னை மார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாளே என்னடான்னா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அவளுடைய இந்த புருவங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். வில்லு வளைந்திருப்பதை போல இதுவும் வளைந்திருக்கும். அப்படிப்பட்ட புருவத்தை உடைய என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இந்த அக்னிய சமித்து முதலானவைகளை கொண்டு ஏற்றி என்ன அந்த அக்னி முன்னாடி நிறுத்தி வைக்கிறா. என்னுடைய கைகளை கண்ணன் திருக்கரத்தின் மீது வைத்து, அந்த கண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து. அறிமுகன் திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அறிய அழித்தவனை, அறிவுருவாகி அப்படின்னு சொன்னாக்க நிருசிம்ம அவதாரத்தை பெருமாள் எடுத்து அறி உருவாகி அறிய அழித்தவனை, இரண்யகசிபு என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்தவனை, அவனுக்கு பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வதை போல ஆண்டாள் அங்கேந்து எடுக்கிறான் அந்த அரிய. திருவோண திருவிழவில் அந்தியம் போது அறிவுருவாகி அறிய அழித்தவனைன்னு பெரியாழ்வார் சொல்றாரே. பெரியாழ்வார் திருமொழிய திருப்பல்லாண்டுல அந்த பாசுரத்துல பெரியாழ்வார் சொல்லக்கூடிய அரி அப்படின்ற சப்தத்தை ஆண்டாள் இங்க திருப்பி ரீஇம்ப்ளை பண்றா. இங்க சொல்றது என்ன சொன்னா, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து. அறிமுகன் நிருசிம்மன் திருமுக மண்டலத்தை உடையவன். அச்சுதன் அப்படின்னாக்க பக்தர்களை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணன் அவருடைய கை மேல என்னுடைய கைய வச்சு பொறிமுகம் தட்ட பொறியிடுறா இந்த ஹோமத்துல அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. இந்த பொறியிடல் வைபவத்தை என்னோட சொப்னத்துல நான் கண்டேன் சகியே அப்படின்ற ஆண்டாள். இந்த ஹோமத்துக்கு லாஜ ஹோமம்னு பேரு. இந்த லாஜ ஹோமத்தின் மூலியமாக அந்த மணப்பெண்ணாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய பர்த்தாவோட கணவனோட அவள் தீர்காயுசாக கூடி இருந்து சர்வ மங்களங்களோடும் நிறைந்திருக்கணும் அவளுடைய வாழ்க்கை அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வாள். அப்ப இந்த லாஜா ஹோமத்தை பண்ணும்போது இந்த மனைவி அவளுடைய 2 கைகளையும் அந்த மாப்பிள்ளையினுடைய கை மேல வெப்பள். அவளுடைய உடன் பிறந்தவர்கள் அவளுடைய கைகள்ல பொரிய இடுவா. கணவன் அந்த பொரியில நெய்ய சேர்த்து லாஜா ஹோம மந்திரத்தை சொல்லி இருவரும் சேர்ந்த அந்த அக்னியிலே அந்த பொரியை இடுவார்கள். அப்ப அந்த அக்னி கிட்டக்க இந்த மாப்பிள்ளை இந்த கணவன் ஆக இருக்கக்கூடியவர் சொல்றாராம், என்னுடைய மனைவி என்னுடைய தீர்காயுசுக்காக இந்த லாஜா ஹோமத்தை செய்கின்றாள், நீர்தான் அவருக்கு அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வாராம். அப்படியாக இந்த பாசுரம் அபிநவதேசிகன் சுவாமி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துல இந்த லாஜா ஹோமம் நம்ம பண்றோம் இல்லையா, இது ஆக்சுவலா இந்த லாஜா ஹோமத்தை நின்னுட்டே தான் பண்ணணுமே தவிர அமர்ந்துண்டு பண்றதுன்றது அவ்வளவு உச்சிதம் அல்ல. அப்படின்னு. ஆனா பெரும்பாலும் எல்லாரும் அமர்ந்துட்டே தான் பண்றோம். ஆனா நின்னுண்டு பண்றதுதான் இன்னும் உச்சிதம் அப்படின்னு. குங்குமம் அப்பி குளிர் சாந்த மட்டித்து மங்கள வீதி
வளம் செய்த மணானே அங்கவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். நான் என்ன பண்ணேன் தெரியுமோ? கனவுல என்ன கனவு கண்டேன் தெரியுமா சகி? குங்குமமப்பி குளிர் சாந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் சாய்க்கிறார். என்னடா அப்படின்னா, ஸ்வப்னத்துல குங்குமத்தையும் சந்தனத்தையும் எங்களுடைய ஆண்டாள் சொல்றது தன்னுடைய திருமேனியிலும் பெருமாள் திருமேனியிலும் அப்புவதை போல அந்த ஸ்வப்னமும் கூடவே கண்ணனையும் என்னையும் ஒரு ராஜ யானை மீது அமர்ந்து கொண்டு ஊர்வலமாக நாங்க வந்தோம். இதையும் என் ஸ்வப்னத்தில் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த சேஷ ஹோமம் முடியற வரைக்கும் இந்த பெண்ணும் சரி அந்த பையனும் சரி ரெண்டு பேருமே பிரம்மச்சரிய நியமனங்களை கடைபிடிச்சே ஆகணும். தரையிலேயே படுத்துட்டு இருக்கிறதுனால இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி நிறைய அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போறதுனால கூடவே இந்த ஹோமத்தின் பொழுது அக்னி பக்கத்திலே உட்காண்டிருக்கா இல்லையா, இந்த மாதிரி பண்றதுனால என்ன இருக்குமா, இந்த உடம்பானது நல்லா சூடு ஏறி போயிருக்கும். அதனால அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த இடத்துல மங்கள ஸ்நானம் பண்ணப்படுறது. அங்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஆரம்பத்துல அவர் வந்தார், நான் இல்ல அப்போ அந்த இடத்துல அவர் வந்தார். ஆயிரக்கணக்கான யானைகள் அவரை சூழ்ந்திருந்தது. அப்ப தனியா வந்தார். இப்போ நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யானையில போறோம். ஓடும் அவனுடன் அப்படின்னு இந்த இடத்துல உத்தமூர் சுவாமி அழகா இதை அனுபவிக்கிறார் அன்வைச்சு. என்னடான்னா, நிறைய பேர் இந்த வசந்த மஞ்சன நீர் அதை இவன் மேல தெளிச்சுட்டு இருக்காளாம். அதனால பெருமாள் ஓடுறாரா இங்கேயும் அங்கேயும் அது அவர் மேல விழக்கூடாதுன்றதுக்காக. வசந்த மஞ்சள் நீர் தெரிக்கிறா, தன் மேல விழக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் இன்னும் வேகமா ஓடுறாரா. அதனால ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது, ஓடும் அவனுடன் அப்படின்னு சொன்னாக்க. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகழ் வெள்ளி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வாரே. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வெய்யர் புகழ் வெள்ளிப்புத்தோர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்ற ஆண்டாள். இது பலஸ்ருதி. கோதை வெய்யர் புகழ் வெள்ளிப்புத்தூர் கோன் பெரியாழ்வாரனுடைய திருமகளாய் அவதரித்தவள். இந்த திருமொழிய 10 பாசுரங்கள் தூய தமிழ்ல ஆண்டாள் பாடி இருக்கிறாளே. இந்த 10 பாசுரங்கள்ல அவளுடைய திவ்ய கனவை அவள் விவரிக்கின்றாள். அந்த கனவானது ஆயர் குலத்திலே அவதரித்த கண்ண பரமாத்மாவுக்கும் அவளுக்கும் இடையே நடந்த அந்த திருமணத்தை எடுத்து காண்பிக்க கூடியதாய் இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த 10 பாசுரங்களை நன்னா கத்துண்டு நித்தியம் சேவிக்கிறாளோ அவளுக்கு சத்புத்திரர்கள் பிறப்பா, எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு நல்ல வரன் வந்து சேரும் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லி முடிக்கிறா. இத்தோட இந்த வாரணமாயிரம் பதிகம் இந்த திருமொழி முடிஞ்சு கொடுத்த நாச்சியார் திருமொழியில மேற்படி ஆச்சரண அனுகிரகத்துல அடுத்து என்னன்றத நம்ம அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தா பிரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. நமஸ்காரம்.